Welcome to CS tutorial. இன்னைக்கு நம்ம swapping of two numbers program பார்க்கலாம். First slash include stdio.h slash include conio.h header file கொடுத்துடலாம். Next void main function open பண்ண போறோம். Integer னு சொல்லி நான் மூணு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். a b and temp. Temp mean temporary நம்ம ஸ்டோர் பண்றதுக்காக ஒன்னு கொடுத்திருக்கேன். Next clear screen. CLR SCR is nothing but clear screen. printf la enter the value of a and b. a value b value enter பண்ண போறோம். scanf la %d ஏன்னா நம்ம இன்டிஜர் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால நான் என்ன கொடுத்திருக்கேன் %d கொடுத்திருக்கேன். and அதுல வந்து first %d வந்து a ampersand a நம்ம ஸ்கேன் பண்ண போகுது. ஐ மீன் கெட் பண்ண போகுது. செகண்ட் இன்டிஜரை b ல வந்து ஸ்டோர் பண்ண போகுது. நெக்ஸ்ட் நான் இங்க 3 லைன் ரைட் பண்ணிருக்கேன், நல்லா பாருங்க. temp equal to a equal to b and b equal to temp. அது என்னன்னு சொல்லிட்டு நான் எப்படி அது ஸ்டோர் ஆகுது, சேஞ்ச் ஆகுது, நம்பர் ஸ்வாப்பிங் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு ரைட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் கிளியராக பார்த்துருங்க. printf சொல்லி நெக்ஸ்ட் நம்ம வேல்யூ ஆஃப் a is %d. ஏயோட வேல்யூ பிரிண்ட் பண்ண போது, பியோட வேல்யூ பிரிண்ட் பண்ண போது. லாஸ்ட்டாக வந்து கெட் கேரக்டர் கொடுத்து நம்ம ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ண போகிறோம். நம்ம அந்த 3 லைன்ஸ் எப்படி ரைட் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ பார்த்தல எப்படி ரன் ஆகுதுன்னு. அப்புறம் நம்ம அவுட்புட் பார்க்கலாம். நம்மளுடைய ப்ரோக்ராம் ஹெடர் ஃபைல், மெயின் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் ஏற்கனவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இன்டிஜர்ன்றதால் %d போட்டு நம்ம கெட் பண்ணிடுறோம். இந்த 3 லைன் இப்போ நம்ம ரைட் பண்ணியிருக்கேன். temp equal to a equal to b equal to temp. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஏக்கு வந்து 5 வேல்யூ கொடுத்துருந்தேன், பிக்கு வந்து 10 கொடுத்துறேன். ஓகேவா? a equal to 5 and b equal to 10. நல்லா பார்த்துக்கோங்க. temp equal to a இருக்கா, ஸோ இப்போ ஏயோட வேல்யூ என்ன 5, அது டெம்பில் போய் ஸ்டோர். temp equal to a equal to 5. இப்போ டெம்போட வேல்யூ நமக்கு என்னது 5. நெக்ஸ்ட்டு a equal to b இருக்குது. இப்போ பியில் வந்து எம்டியாக தான் இருக்கு. a equal to b equal to b ஓட வேல்யூ வாட் 10. பியோட வேல்யூ நம்ம என்ன ஆயிடுச்சு, a ஓட வேல்யூ 10. b equal to temp. b equal to tempனு இருக்கா. இப்போ temp வேல்யூ நமக்கு இங்கே என்ன ஸ்டோர் ஆயிருக்கு 5. அப்போ a equal to 10 b equal to 5 நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். எப்படி ஸ்வாப் ஆயிருக்கிற, ஃபர்ஸ்ட் நம்ம எம்டியாக ஒரு டெம்ப்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். அதில் ஏவோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிடுறோம். a equal b equal to 10. a இப்போ ஃப்ரீ ஆகிடுச்சு, அதில் போய் பியோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் b ஃப்ரீ ஆனதும் அதில் டெம்போட வேல்யூ நம்ம கொண்டு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, a equal to 10 and b equal to 5. வேறு a equal to 5 இருந்துச்சு, இப்போ அது b equal to 5 மாறிச்சு. b equal to 10 இருந்தது, அது இப்போ a equal to 10 நமக்கு ஸ்வாப் ஆகிருக்கு. ப்ரோக்ராம் நம்பர் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும்னு பார்க்கலாம். printf value of a is நம்ம பிரிண்ட் ஆகும். enter the value of a and b. நம்ம 5 10 பிரிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அது எப்படி நமக்கு அவுட்புட் வரும், வேல்யூ ஆஃப் a is 10, வேல்யூ ஆஃப் b is 5 நமக்கு அவுட்புட் வரும். நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். நான் கண்ட்ரோல் F9 கொடுத்துட்டு ரன் பண்ணிட்டேன். enter the value of a and b கேட்குதா. ஸோ நான் 5 and 10 என்ட்ரு பண்ணுறேன். வேல்யூ ஆஃப் a is 10 and வேல்யூ ஆஃப் b is 5. நம்பர் நமக்கு ஸ்வாப் ஆகிடுச்சு. மறுபடியும் நம்ம மெயின் ப்ரோக்ராம் போயிடலாம். ஸ்வாப் பண்ண வேல்யூவை நீங்களே பார்த்துட்டீங்க. நீங்கள் நோட் எடுத்து ரைட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும் ப்ரோக்ராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.